ஜாலிக்கு ஒரு ஜாலி. அந்த காலத்துல எம்ஜிஆர் பார்த்திருக்கிறேன், சிவாஜி பார்த்திருக்கிறேன், ரஜினியை பார்த்திருக்கிறேன், கமலை பார்த்திருக்கிறேன், விஜய், அஜித், இந்த காலத்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் பார்த்திருக்கிறேன். எல்லாருக்கும் கட் அவுட் வச்சு பால் ஊத்துறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா இவர் எந்த படத்துல நடிச்சாருன்னு தெரியல, என்னத்துக்கு பால் ஊத்துறீங்க? அண்ணே, இந்திய கிரிக்கெட் வீரர் பேரு மகேந்திர சிங் தோனி. நடிகர்களுக்கு பால் ஊத்துறதுல லாபம் இருக்குது, இவருக்கு பால் அபிஷேகம் பண்றதுல என்னத்த லாபம் இருக்குதுன்னு நான் கேக்குறேன். அண்ணே, அவங்களால அவங்க வீட்டுக்கு தான் வருமானம், இவரால நம்ம நாட்டுக்கும் வருமானம், அதே சமயம் பெருமையும் கூட. அப்போ ஒருத்தரால நாட்டுக்கு வருமானம் தான் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவீங்க. அப்ப என்னால நாட்டுக்கு என்ன வருமானம் சொல்றேன்னு டீட்டெயிலா கேட்டுக்காங்க. காலைல 7:30 மணிக்கு ஒரு குவார்டர், 10:30 மணிக்கு ஒரு குவார்டர், 11:30 மணிக்கு ஒரு குவார்டர். கடையே 12 மணிக்கு தானே திறப்பாங்க. நைட்டு 9:55க்கு சட்டெல்லாம் மூடும் போது ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஃபுல்லு வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. சரியா? அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 1.5 ஃபுல்லு தாண்ட எவ்வளவு? ஒரு 1500 மேல போகுது. அப்ப என்னால இந்த நாட்டுக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவரு பால் அபிஷேகம் பண்ணாம எனக்கு பண்ணுங்க. அண்ணே, மரியாதைன்றது நாமெல்லாம் தேடி போக கூடாது, அதுவா தானா தேடி வரணும். மெசேஜ் 1983ல கபில் தேவால நம்ம நாட்டுக்கு உலக கோப்பை கிடைச்சது. அதுக்கப்புறமா 28 வருஷமா அந்த உலக கோப்பைக்காக நம்ம நாடே தவம் இருந்துச்சு. அந்த கனவை உண்மையாக்கின மகான் இவரு. அப்படியா? ஆமாண்ணே. அவருக்கு பாலாபிஷேகம் பண்றது எப்படின்னா தப்பாகும்? சூப்பர் தம்பி, நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் வாயை பத்தின்னு போடா, என் தலைவனை பத்தி எனக்கு தெரியும், நீ சிம்பிளிக்கா சொல்லிட்ட. வரேன் தம்பி. சரி. தோனி தலைவன் வாழ்க வாழ்க வாழ்க. டேய், நேத்து மேட்ச் பாத்தீங்க? பாக்கலடா, என்னாச்சு? நேத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கபடி மேட்ச் பார்த்தேன்டா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அதுல நம்ம இந்தியா டீம்ல இருந்து ஒருத்தன் போனா ஃபர்ஸ்ட் ரைட். பாத்துடா, ஓட்டுன படத்தை எத்தனை தடவை தான் ஓட்டுவீங்க? எதுக்குடா இந்த பில்டப்? நீங்க டீ குடிச்ச கடல கேட்டு வேண்டானே. டேய், ஒண்ணு பண்றீங்களாடா? இந்த கிரிக்கெட்லாம் தூக்கி போட்டு பேசாம கபடி ஆட வரீங்களா? நீங்க டீ குடிச்ச காசே தர வேணாம். என்னடா சொல்றீங்க? அண்ணே, நீங்க வேணா கபடி பிளேயரா இருக்கலாம், ஒரு 500 ரூபாய் கடனுக்காக எங்க எல்லாரையும் கபடிக்கு மாற சொல்றீங்க பாருங்க, அதான் தப்பு. ஏன் நேத்து நடந்த மேட்ச்லயும் இந்தியா தான் கோப்பையை வின் பண்ணுச்சு தெரியுமா? கிரிக்கெட்ல இந்தியா எத்தனை முறை வேர்ல்ட் கப் வாங்கியிருக்கு? 2 முறை வாங்கியிருக்கு. இதுக்கே இந்த பீத்திக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்குங்க, கபடி போட்டியில 2004ல இருந்து இன்னைக்கு வர எல்லா உலக கோப்பையும் நாம தாண்டா வாங்கியிருக்கோம். போங்கடா கிரிக்கெட் போயிட்டீங்களா? கபடியை பத்தி பேச்செடுத்தாலே பறந்துடுறானுங்களே. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கபடியோட பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியத்தாண்டா போகுது. டேய் மச்சான், இந்த முருகன் எங்கடா போயிருப்பான்? தெரியல மச்சான், நான் வீட்டுல போய் பார்த்தேன், ஆளை காணோம். தூங்கி எழுந்தா நம்ம மூஞ்சில தான் முடிப்பான், நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போகவும் மாட்டான். அங்க வர முருகன இங்க என்னடா பண்றான்? டேய் முருகா, என்னடா எப்படா வந்த? எங்க வர்றது, நைட்டு பூரா இங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன். சரி, அதை விடுங்க. கையை விளக்க மாதிரி பக்கெட்டோட வந்திருக்கீங்க, வேற எங்கேயாவது பெயிண்ட் வேலை செய்ய போறீங்களா? ஏண்டா லூசு பையலா, இன்னைக்கு என்ன தேதின்னு உனக்கு தெரியாது? ஆகஸ்ட் 25. போன வருஷம் இதே தேதியில நம்ம என்னடா முடிவு பண்ணோம்? என்னடா முடிவு பண்ணோம்? வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கிரவுண்ட சுத்தப்படுத்தி பேனர் கட் அவுட்லாம் வச்சு தடபுடலாம் கிரவுண்ட் தினம் கொண்டாடணும்னு முடிவு பண்ணோமா இல்லையாடா? சாயிடா, எங்க அப்பன் திட்டி என் மூளையை மங்கி போச்சுடா. வாங்கடா, முதல்ல வேலையை ஆரம்பிப்போம். வாங்கடா. இருங்கடா, இது கையில கூட என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. எங்கடா கட்டிட்டு வரேன்? பாருங்கடா. என்னடா குடிச்சிட்டு பாட்டில் இங்க போட்டு வச்சிருக்கானுங்க? என்னடா இது? யாரா இந்த அநியாயத்தை பண்ணிருப்பா? டேய், நாட்டுல ஒருத்தர் 2 பேர் குடிச்சா பரவாயில்ல, இந்த கர்மத்தை தான் இந்த நாடே குடிக்குது. எவன் கண்டுபிடிக்க முடியும்? இந்த கிரவுண்ட நம்ம கோயில் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து குடிச்சிருக்கானுங்க. அவனுங்க சும்மாவா விடுறது? என்னடா பண்ண முடியும்? முடியும்டா, அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுவோம்டா. சரக்கு மேல சரக்கு போடுவேன், இறங்க சரக்கு மேல சரக்கு போடுவேன், இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு மேல சரக்கு போடுவேன். அட எங்கயா போனீங்க, எப்பயா வருவீங்க? சரக்கு மேல சரக்கு போடுவேன். ஏன்டா லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு ஏதாவது சாக்கு போக சொல்லணும். இவனுங்களாம் சாக்கு போட்டு தான் அடிக்கணும். எவனையுமே காணுமே, இத்தனை அடியும் ஊம குத்தெல்லாம் விழுந்திருக்கு.
என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? அடி விழுந்ததுல அடி விழுந்துச்சா? சரக்கு அடிக்கல, உனக்கு தான் தெரியுமே அதிரி புதிரியா இருக்கும்னு. அதுக்குள்ளேவா? ஆமா ஆமா. எங்க அவன்? கூட்டமா இருக்கு நின்று இருக்கானே, நீ போய் அனுப்பிடுறியா? எந்த கடையில் தான் கூட்டம் இல்ல, நான் தான் முதல்ல வந்து சீக்கிரம் வாங்கிட்டு வானே. இவன்லாம் ஒரு ஆளு. சரிண்ணா, இவரு எங்கண்ணா ஆளை காணோம்? ஏய், உனக்கு தெரியாதாடா, அவன் சிக்கன் இல்லாம சரக்கு அடிக்க மாட்டான். பக்கத்துல தான் எங்கேயா போயிருப்பான், நான் பார்த்து கூப்பிட்டு வரேன், நீ உட்காரு. நம்ம கடையை விரிப்போம். ஏய், என்னடா அழுகுற? யாருல தெரியல, அடி என்ன சகல. நீ எதுக்கு ஏன்டா அழுகுற? ஒன்னையாவது அடிச்சாங்க, என் தேங்க உடஞ்சு விட்டாயடா. குழுங்குற எப்படி? முத அடிச்சு போனி பண்ணது என்னதான்டா? அண்ணே, ஆளுங்க அடிச்சது இல்லண்ணே, ஏதோ நடக்குதுண்ணே. அவங்க அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆமா. இனிமே இந்த ஜென்மத்துக்கு இந்த கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு அடிக்க கூடாதுடா. வாங்கடா எஸ்கேப் போயிடலாம். மச்சான், எப்படி கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம்ல? எப்படி ஐடியா? சூப்பரா. கண்ணா, தரணி, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ, பார்த்து போயிட்டு. தேங்க்ஸ் ப்ரோ. சரி, பண்றோம். அவனை ஒரே பால் அவுட் ஆகணும். பாலை பார்த்து போடு. பால் போறது இருக்கட்டும், வயிறு ரொம்ப பசிக்குது, அது கொஞ்சம் நீ இற போட. டேய், நாங்களாம் என்ன காலங்காத்தால சாப்பிட்டா வந்திருக்கோம், டீ கூட குடிக்கல தெரியுமா? என்னதான் பேசுறாங்க மச்சான்? ஃபீல்டிங் ரெடியா? ரெடி. போடுறா. யாரா அவன் கிரவுண்டுக்குள்ள பூசா இருக்கிறான்? டேய் ஒன்னதான்டா. என்னப்பா உங்ககிட்ட என்னடா சொன்னேன் நானு? என்னென்னவோ சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னு மறந்து சொன்னேன். உளுந்தூர்பேட்டை ஆபீஸ்ல விசா வந்திருக்கு, போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, நீ பாட்டுக்கு இந்த வெட்டி பசங்க சேர்ந்து விளையாடுறதுக்கு காலையிலே வந்துட்டியா? என் பேச்ச கேட்க கூடாதுன்னே இருக்கியா? ஆமா, இவர் பெரிய சால்மன் பாப்பியா, இவர் பேச்சு உட்காந்து கேக்குறாங்க. டேய், அங்க என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? முகத்தை பார்த்து பேசுடா. முகத்தை பார்த்தா சொல்றேன். விசா வந்தாலும் சரி, மைடியர் போகும், மூசா வந்தாலும் சரி, வெளிநாடு போக முடியாதுன்னா போக முடியாதுதான். சீரியஸா விளையாண்டு இருக்கும், ஏன் சும்மா வந்து என்கிட்ட நோய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன்? இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அது நல்லது இல்ல, சொல்லிட்டேன். ஆனா விசா டைம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிற உனக்கு கச்சேரி. போ எனக்கு வைக்கிற கச்சேரிய கோயில் செலவு புண்ணியமா கிடைக்கும். மச்சான், ஏண்டா மச்சான் உங்க அப்பா கிட்ட கடந்து இந்த திட்டு வாங்குற? பேசாம அவர் சொல்ற மாதிரி நீ ஃபாரின்கே போயிடா. என்னடா நீயே எப்படி பேசுற? உங்களையெல்லாம் விட்டுட்டு, இந்த கிரவுண்டை விட்டுட்டு, நம்ம நாட்டை விட்டுட்டு எப்படா நான் வெளிநாடு போவேன்? என்னதான் நம்ம வெளிநாடு போய் காரு பங்களா சொத்து சோகன்னு சம்பாரிச்சாலும் அது எனக்கு அப்புறம் என் பையனுக்கு, அவனோட பையனுக்கு, அவனோட பேரனுக்கு, கொல்லு பேரனுக்கு, அவங்க பேருக்கு போயிடும். ஆனா நம்ம பேர்ல இருக்க ஒன்னே ஒண்ணு, நம்ம செய்யற சாதனை தான்டா. இந்த மண்ணுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு சாதிச்சு ஆகணும்டா. கரெக்டா சொன்ன மச்சான். தேங்க்ஸ் மச்சான். அண்ணா, கொஞ்சம் இங்க வண்டி நிறுத்துங்களேன். சரிம்மா. பாட்டி இதே எடுத்துக்கிறேன். பாட்டி, நான் மொத்தம் 2 கூறு எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. வர வழியில பெரிய பெரிய கடலாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து இந்த வயசான பாடிட்டு வாங்கிட்டு இருக்க? இல்லண்ணே, யார்கிட்ட வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்க போறேன். அந்த காசை இந்த வயசுலயும் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட வாங்கினா அவங்க உழைப்புக்கும் மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். அதான். அப்படியா? சரி, உட்காருமா. வரேன்.
அந்த பொண்ணு அந்த அளவு அழகா? ஆமாண்டா மச்சான், அவ அழகா மட்டும் இல்ல, அடுத்தவங்க மேல ரொம்ப அக்கறை உள்ளவளாவும் இருக்கா. அதான் மச்சான், எனக்கு அவளை பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு. ஏய், ஏதோ எதர்ச்சியா பார்த்தேன்னு சொன்னா ஓகே, அவன் மேல லவ் வந்துருச்சுன்னு சொன்னா அது கூட ஓகே. இனிமே அவளை எங்க போய் பாப்பா, எப்படி பாப்பா? இல்லடா மச்சான், நான் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தேன்டா. பாத்தியா? எப்படா? அம்மா சொல்லுப்பா. ஒரு பூமாலை ஒண்ணு கொடுங்க. காலையிலே 500 ரூபாயா? 50 ரூபா இருந்தா கொடுப்பா, என்கிட்ட சில்லறை இல்ல. அவர் கேட்ட மாலையை கொடுத்துருங்க. இந்தாங்க. ஏன்பா சில்லறை மாத்தி வர வேண்டியதானே? அந்த புள்ள பரவாயில்ல, கொடுங்க. நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. எங்கடா போன? காலைல டீ கடை கூட வராம உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் தரணி, உன் ஆள் பேச்ச கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட லவ் தான் முக்கியம் போயிடுவேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீயா தேடி வந்து லவ்வை கூட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நிரூபிச்சுட்டடா. உன்னை விட்டு இனிமேல் பிரியவே மாட்டேடா. என்னடா பேச்சு பேசுற நீ? நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காடா. யாரா அவ? நேத்து வந்து சொன்னதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்க முடியுமா மச்சான்? நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சாகர வரைக்கும் ஒன்னா இருந்து 2 பேரும் சரித்திரம் படிக்கணும்டா. டேய் நம்பலாமாடா? நம்ப மச்சான். வார்த்தை மாறிட மாட்டியே? உன் மேல சத்தியமா வார்த்தை மாற மாட்டேன்டா. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டடா. ஐ லைக் யூ மச்சான். டேய் உன் ஆள்ரா. வாடா போய் பேசலாம். டேய் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என்ன வந்து பார்க்காத, என் கூட பேசாத, என் கூட பழகாதன்னு. திரும்ப திரும்ப வந்து என் கூட கூட்டிட்டு இருக்க. போடா. இனிமே என் கூட சேர்ந்த செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. போடா போடா. சாரிங்க, என் கூட சேராதானே அவன் கேட்க மாட்டான். அதாங்க அவனை திட்டி அமிச்சேன். ஆமா, யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் எங்கங்க? நானும் அவளும் ஒன்னாதாங்க வந்தோம். திடீர்னு அவ பாட்டு எதிரில் வந்தாங்க. என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிராப் பண்ண போயிருக்கா. ஓ அப்படிங்களா? நான் வேணும்னா உங்களுக்கு துணையா வரட்டுமா? அதாங்க உங்க ஃப்ரெண்டு வர வரைக்கும் நான் வேணும்னா உங்களுக்கு இங்க துணையா இருக்கட்டுமான்னு கேட்டேன். அதான். எங்க என்ன பிடிச்சிருக்கா? என்ன சொன்னீங்க? அதாங்க எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, 4 இடம் சுத்தி பார்த்திருப்பீங்க. எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகான ஊர் தான். சரிங்க. ஏங்க என் வாழ்க்கையிலேயே இந்த தருணம் தாங்க ரொம்ப அழகான தருணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இவ்வளவு அழகா இருக்கிற நீங்க உங்க வாயால எங்க ஊரு அழகா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது தாங்க அப்படி சொன்னேன். அஞ்சலி சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி பாடி போலாம். வரேன் தரணி. சரி. என்ன இந்த தாண்டி போயா அந்த அஞ்சலி பொண்ணு காடி இப்படி ஃப்ரெண்டும் கூட பார்க்காம கல்வி விட்டு போயிட்டான்டா. ஏய் லூசு போயல, இதுக்காக தெரு சேது மாதிரி அலையற. என்னடா என்னடா, ஒரு பொண்ணு ஒரு பையனை கழட்டி விட்டாலும் இப்படி ஆகுமா? ஒரு பொண்ணுக்காக ஒருத்தர் ஃப்ரெண்டை கழட்டி விட்டாலும் இப்படி ஆகலாம்டா. அதை விட இதுக்கு தாண்டா வலி அதிகம். சொன்ன அடிக்கிறீங்க. எங்கடா இருக்காங்க? இங்கதான் இருக்கானா? டேய் டேய், இப்ப எதுக்குடா அழகா ட்ரெஸ் பண்ணி அடியால விட்டு கூட்ட சொன்ன? சாரிடா மச்சான், நேத்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஓவர் ஆக்டிங் உடம்புக்காகாது. என்ன விஷயம் சொல்லு மச்சான். யாரு இருக்கால, அவ கோயிலுக்கு வந்திருக்காடா. அவகிட்ட எப்படியாவது என் லவ் சொல்லுங்கடா. உன் லவ் நான் ஏன்டா சொல்லணும்? இல்லடா மச்சான், எனக்கு யாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீனா ஊர்ல பல பேருக்கு ஐ லவ் யூ சொல்லி செருப்படி எல்லாம் வாங்கியிருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாதுடா. நீ ஒரு சொர்ணம் கிட்ட மச்சான். போதும், பல்பு உங்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணாத. இப்ப என்ன ஒரு லவ் சொல்லணும், அவ்வளவுதானே? கூட சொல்றேன். ஆனா ஒண்ணு, என்னோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். உன்னை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, உனக்கு லவ் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்டா என்னையே பிடிக்காம போகும்? நான் அழகா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், இதை விட வேற என்னடா தகுதி வேணும்? டேய் தம்பி, பொண்ணுங்க லவ் பண்றதுக்கு இந்த தகுதி எல்லாம் போதாதுடா. சரி, வேற என்ன வேணும்? உன்கிட்ட பைக் இருக்கா? இல்ல. ஐபோன் இருக்கா? இல்லடா. உன் பேங்க் அக்கவுண்ட்ல பணமாச்சு இருக்கா? இல்லடா. இல்ல தம்மு, தண்ணி, கஞ்சா இந்த பழக்கம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. ஏண்டா டேய், லேடிஸுக்கு பிடிச்ச எந்த பழக்கமும் உங்ககிட்ட இல்லையே. எந்த பொண்ணு தாண்டா உன்னை லவ் பண்ணும்? இவெல்லாம் ஏதோ புதுசா சொல்றான்.
டேய் அதெல்லாம் என்கிட்ட இல்லதான்டா. ஆனா நல்ல மனசு இருக்கு. நீ போய் அவகிட்ட சொல்லு. இந்தா போய் தொலைகிறேன். இவனுங்க சொன்னா எங்க புரிஞ்சுக்கிறானுங்க. கருப்பி வர இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? ஏய் இருடி, கோவப்படாத. தேங்க்ஸ்ங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி போ. வாங்க. சொல்லுங்க. சலீமு அனார்கலி லவ் பண்ணாங்களாமே. இதை சொல்லதான் கூட்டிட்டு வந்தீங்களா? அது பழைய கதை. லைலா மஜ்னு காலை பிடிச்சிட்டாங்களாமே. அது முடிஞ்ச கதை. கமல் அரசியல் வந்துட்டாருன்றாங்க. சீத்துக்கு வரமாட்டானே. உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? ஒண்ணும் இல்லைங்க, அன்னைக்கு நான் உங்களை தப்பா பேசிட்டேன். மனசுல இதை வச்சுக்காம மன்னிச்சிருங்க. நான் ஏதோ மனசுல வச்சுக்கல, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்ற? நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? இருங்கடா, படத்துல பார்த்தவங்கள பத்தியா கேட்டுட்டேன்டா. போட்டா மூடு. ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஏய், அந்த புக் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மண்டே வரப்போ மறக்காம எடுத்துட்டு வந்துரு. சரி. வீட்டுல எல்லாரும் கேட்டுதான் சொல்லு. சரி. என்னங்க அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல தர்ணி, அவங்க அண்ணனுக்கு தெரியாம தான் அவன் இங்க வந்தா. நாளைக்கு அவங்க அண்ணன் ஊர்ல இருந்து வராரு. அவர் வரதுக்குள்ள அவங்க போயாகணும். நான் கிளம்புறேன். வரேன். ஏய், போயிட்டு ஃபோன் பண்ணு. பாத்து. பை. டேய், ஏன் லவ் சொல்ல முடியாம போனதுக்கு நான் தானடா ஃபீல் பண்ணுவேன். நீ ஏன்டா ஃபீல் பண்ற? அது இல்ல நீ எப்படியாச்சும் ஓலமா நீ சொல்லி ஓகே பண்ணிருந்தீங்கன்னா ஓலமா பாலமா வச்சு ஏலமா டெவலப் பண்ணிருந்தீங்கல்ல. ஆமாண்டா மச்சான். ஐ ரியலி மிஸ் ஹர். மிஸ்ஸா? அழகா இருப்பாங்களா அவங்க? டேய், நான் என் லவ் அவகிட்ட சொல்ல முடியாம போனதை இங்கிலீஷ்ல சொன்னேன்டா. இது கூட உனக்கு தெரியல? ஏண்டா டேய், 26 எழுத்து தெரிஞ்ச நீ 247 எழுத்து தெரிஞ்ச என்னைய காரி துப்புற. டேய், ஊருக்குள்ள இப்படித்தாண்டா ரொம்ப பேர் தமிழை கேவலமா நினைச்சு தெரியுறீங்க. உங்க எல்லாருக்கு இருக்குடா அப்பு. தம்பி கொஞ்சம் ஏந்திரிங்க. என்னண்ணே? தம்பிகளா, இனிமே இங்க உட்கார்றது விளையாடுறது இதெல்லாம் கூடாது. எல்லாரும் கிரவுண்டுக்கு வெளில போங்க. அண்ணன் எடுத்து வாங்கிட்டாருப்பா. சுத்தி வெளியே போடணும். எடுத்து காலி பண்ணுங்க. கிளம்புன்றல. என்னப்பா பண்றது? என் பொண்ணோட கல்யாணத்துக்காக கந்துவட்டி மகாலியத்துக்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடத்த அடமான வச்சேன். இப்ப வட்டியும் முதலுமா சேர்ந்து 3 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு. அந்த இடத்த மூக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனால அவருக்கு அந்த இடத்த நான் எழுதி கொடுத்துட்டேன். இதோ இத்தனை நாள் உங்க தயவுல நாங்க எல்லாரும் அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு வெளில போங்கடா, இனிமே இங்க விளையாடக்கூடாதுன்னா நாங்கெல்லாம் எங்கனே போய் விளையாடுவோம்? தம்பி, உங்க சூழ்நிலையோட என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. என் நிலைமைய நீங்க புரிஞ்சுங்கப்பா. என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா. நீங்க வேற எங்கேயாவது விளையாடுங்கப்பா. போயிட்டு வாங்க. என்னப்பா சொல்ற? கிரவுண்ட வித்துட்டாரா? ஆமாண்ணே. காலங்காலமா எல்லாரும் அங்க விளையாடிட்டு இருந்த இடம். சின்ன வயசுல இருந்து நீங்களும் அங்கதான் விளையாடிட்டு இருந்தீங்க. அதுக்கு தானே உங்களை பார்க்கலான்னு வந்தோம். என்ன பார்த்து என்ன பார்க்க போகுது? தலைவர் நீங்க மனசு வச்சா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த இடத்த நாமளே வாங்கி போனேன். அப்படி வாங்கிட்டா அந்த இடம் நம்ம ஊருக்கே சொந்தமாயிடுங்க. எப்படி ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் முக்கியமோ, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ஊருக்கு கிரவுண்டும் முக்கியம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நீ சொல்றது நல்ல ஐடியா தான், நல்ல விஷயம் தான். இதுக்காக ஊருக்காரங்கிட்ட போய் உங்களுக்காக பணத்தை கேட்டேன்னு வச்சுங்களேன், என்னை பார்த்து சிரிப்பாங்கப்பா. ஏற்கனவே ஊருக்குள்ள பல பிரச்சனை இருக்கு. இது வேறையா? என்னால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஹெல்ப் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்காக எல்லாம் போய் ஊருக்காரங்கிட்ட பணம் கேட்க முடியாதுப்பா. போயிட்டு வாங்கப்பா. இதெல்லாம் போய் ஊருக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. சரி தலைவர்.
அண்ணா நீங்க இங்க தான் இருக்கிறீங்களாண்ணா? உங்களை எங்கெல்லாம் தேர்றது? கிரவுண்டுக்கு போனா விளையாட வேணாம்னு சொல்றாங்கண்ணே. வேற எங்கன்னா போய் விளையாடுறது? அண்ணே காலையிலேருந்து சாப்பிடவே பிடிக்கலண்ணே. மறுபடியும் அந்த கிரவுண்டில் விளையாடணுண்ணே. நாங்களாம் சின்ன பசங்கண்ணே, நீங்க பெரியவங்க, ஏதாவது பண்ணுங்கண்ணே. கவலைப்படாதீங்கடா, நாங்க இருக்கோம். கண்டிப்பா அந்த கிரவுண்ட் நம்மளை விட்டு போகாது. சரியா? போய் சாப்பிடுங்க. பார்த்து தைரியமா பேசுங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் முடியும். சரியா? சரிங்கப்பா. இந்த பணத்தை வழி செலவுக்கு வச்சுக்கோங்க. தைரியமா போங்க, நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. சரிப்பா. சரி. டேய் வாங்கட போலாம். அசோகி, அந்த பழகட பயணி வந்து பணம் கொடுத்தானா? வரவே இல்லைண்ணே. சரி, அவன் வந்தானா சொல்லு. அண்ணா அந்த இடத்த காலி பண்ண சொன்னேன்னு. சரிண்ணே. சரி, நான் வரேன். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்பா. என்ன மனோ பசங்களோட வந்திருக்க? பாதூர் பசங்க அவங்கள பார்க்க கூட்டு வந்தேன் சார். என்னப்பா விஷயம்? சார் எங்க ஊர்ல விளையாடுறதுக்குன்னு இருந்ததே அந்த ஒரு இடம் தான் சார். இப்போ நீங்க அதை விலைக்கு வாங்கிட்டதால எங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே இல்லை சார். அந்த இடத்தோட ரேட் என்னன்னு சொன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் சார். விளையாட்டு பசங்க விளையாட்டு தனமாக பேசுறீங்க. ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்கப்பா போவீங்க? சார் சார் எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே கொடுத்துறோம் சார். ஒரு வருஷமாவா? சின்ன பசங்க இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார். நீங்க ஏதாவது பார்த்து செய்யுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். நீங்க ஏதோ பொது விஷயத்தை கேட்குறீங்க. சின்ன வயசுல இருந்து விளையாடணும் சொல்றீங்க. உங்களுக்காக வேணும்னா ஒன்று செய்யறேன். 10 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள 3 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இடத்தோட பத்திரம் வாங்கிட்டு போ. இதுதான் என்னால பண்ண முடியும். நான் போய் பணத்தோட வாங்கப்பா. போங்கப்பா. பத்தே நாள் 3 லட்சம் ரூபாய் எப்படா திரட்ட போறோம்? மச்சான் பேங்க்ல போய் லோன் கேட்டு பார்க்கலாமாடா? எதுக்குடா பேங்கான லோன் இருக்கா? ஆளப்பாரு. சரி எல்லாரும் வீட்ல போய் பணம் கேட்டு பார்க்கலாமா? என்னது வீட்லயா? ஏற்கனவே நம்ம எல்லாரும் தண்டச்சோறும் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சோத்திரைய வஸ்த வைக்கிறக்கா? டேய் தரணி, டேய் என்னடா நாங்களாம் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் அமைதியா இருக்க? இல்லடா, கண்டிப்பா நம்மளால முடியும். முடியாதுங்கிறது முயற்சி செய்யாதவனுக்கு சொந்தமானது. நாமெல்லாம் தோக்க போற கூட்டம் இல்லடா, ஜெயிக்க போற கூட்டம். இது ஜெயிக்க. ஏண்டா என் எதிரில நிக்கிறவனே சும்மா விட மாட்டேன். நீ எலெக்ஷன்ல ஏத்து நிக்கிறியா? நான் என்ன பண்றேன் பாரு. எதுக்கு ஒப்படைச்சு சார? தரணி செத்தா போயிட்டா, கொஞ்சம் கம்முன்னு வரியா? ஏய் அங்க பாறா, கார்ல வந்தாங்க. டேய் தரணி, என்னடா ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்க? எல்லாம் உண்மையாடா? நான் அப்பவே போனேன்னு சொன்னேன், கேட்டியாடா? லூசு பையல, அவன் அரசியல்வாதிக்கு அஷ்டனான மாதிரி அழகா நடந்து வந்திருக்கான். அவனை போயிட்டு அடி வாங்கிட்டேன்னு கேட்டுட்டு இருக்கா. போடா அந்த பக்கம். டே தரணி, போனவன் மாதிரியே திரும்பி வந்திருக்க. அந்த கபாலி எதுக்கு தாண்டா அவனை கூப்பிட்டு சொன்னாரு? அங்க என்னதான்டா நடந்துச்சு? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்ன எலெக்ஷன்ல நிப்ப நீ? எல்லாம் வெளியே போங்க. நான் ஜெயிக்கிறது உன் கையில தான் இருக்கு. தொடர்ந்து 10 வருஷமா கவுன்சிலரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜனங்களுக்கு என் மேல இருக்கிற பயம் தான்பா. நான் ரவுடிங்கிறதுனாலதான் என்னை எதிர்த்து யாருமே நிக்கிறது இல்லை. இப்ப நான் தோத்துட்டா அதுக்கப்புறம் என் மேல இருக்கிற பயமும் போய் என் பதவியும் போய், ஐயோ அதை நினைச்சாலே நெஞ்சு பதறுதுப்பா. நாமினேஷனை வாபஸ் வாங்கிருப்பா. டேய், நான் ஒன்னும் அவனை ஏத்து நின்னு கவுன்சிலரா ஜெயிக்கணும்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலடா. நான் அவனை ஏத்து நின்னா அவன் என்ன ஆஃப் பண்றதுக்காக நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பான். அந்த பணம் நம்ம கிரவுண்ட் வாங்குறதுக்கு உதவுமே தாண்டா இப்படி பண்ண. ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலடா. 50,000 ரூபாய் கொடுத்தான். நான் நாமினேஷன் பண்ண செலவு போக 40,000 ரூபாய் மிச்சம். இப்ப மொத்தம் நம்ம கிட்ட 60,000 ரூபாய் இருக்கு. இன்னும் நம்ம கிரவுண்ட் வாங்குறதுக்கு நமக்கு 2,40,000 ரூபாய் தேவை. என்ன பண்ண போறோம் பணத்துக்கு? நம்ம பையன் தானா? வீட்டுல இருக்க.
இந்நேரம் வீட்லயே இருக்க மாட்டேன். உள்ள இருந்து வர சாப்பிட வந்தப்பா. இந்த நேரத்துல சாப்பாடு தண்ணி குடி வந்தா. தண்ணியா? என்ன ஒரு மாதிரி பம்மர? ஒண்ணு இல்லப்பா. டேய் என்னடா கை வச்சு மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒரு அவசரம் போயிட்டு வரப்பா. இல்லப்பா. டேய் கையா. ஏதுடா பணம்? பா அது கிரவுண்ட் வாங்க பணம் இல்ல, அதனால நீ நெல்லு போட்ட காசு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டப்பா. எடுத்துக்கிட்டியா? அவன் விவசாயத்துல பணத்தை போட்டு திரும்ப வராம தற்கொலை பண்ணிட்டு சாவறானுங்க. ஏதோ கடவுள் நமக்கு இந்த அளவுக்காவது கொடுத்திருக்கான். இதை வச்சு வாழறது விட்டுட்டு இந்த பணத்தை கிரவுண்ட் வாங்க போறேன். ஏதோ பழைக்கிறதுக்கு வழியே பார்க்க மாட்டியா? போடா, என் கண்ணு முன்னே நிக்காது. போடா, தொலைச்சு கட்டிடுவோம். அம்மா இருமா. என்னடா கிரவுண்ட் வாங்குறது பணம் பத்தல, யார்டாவது வட்டிக்கு வாங்கி கொடுமா. டோய், நீ என்ன உட்கார வச்சு சோறு போடுவேன்னு பார்த்தா ஒன்ன உட்கார வச்சு நான் தண்ட சோறு போட்டுட்டு இருக்கேன். தண்ட சோறு எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட் சுத்திக்கிட்டு இருக்கேன். போறாதுக்கு இந்த வீட்டுக்கு ஓலை மாத்தணும்னா அதுக்கு உனக்கு வக்க இருக்காடா? இந்த லட்சணத்துல வட்டிக்கு பணம் வேணும்னு வெக்கமே இல்லாம வந்து கேட்டுட்டு இருக்க நீ. இங்க பாரு, ஒழுங்கா சொல்லிட்டேன், மரியாதையா வேலைக்கு போயிடு. இல்ல சோத்துல விஷம் வச்சு விட கொண்டு வேண்டாம். படா, எனக்குன்னு வந்து பிறந்தது பாரு. நான் வணக்கம். சொல்லுங்க. உங்க தம்பி ரமேஷோட ஃப்ரெண்டு பாதூர்ல இருந்து வரோம். சரி. நீங்க தண்டலுக்கு பணம் கொடுக்கறதா ரமேஷ் சொன்னா. 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ எவ்வளவு பணம் கட்டணுமோ நாங்க கட்டிடுவோம். சின்ன பசங்களா இருக்கீங்க, அப்படின்னா உங்களுக்கு பணம் பிரச்சனை. இத்தனை வருஷம் நாங்கள் விளையாடுற கிரவுண்டை அந்த இடத்தோட ஓனர் வேற ஆள்கிட்ட வித்துட்டாருன்னு அந்த கிரவுண்டை மறுபடியும் வாங்கணுன்னு. அதுக்கு தானே. ஏப்பா, அந்த கிரவுண்ட் எல்லாம் வேற கிரவுண்ட் போய் விளையாட வேண்டியதானே? உங்களை நம்ம எல்லாம் பணம் தர முடியாது. வேணும்னா வீட்டுல இருந்து பெரியவங்க அனுப்புங்க. ஓகேவா? பண்ணிடுப்பா. எமோஷனல் ஆகுதுடா. இன்னும் நான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம அவரு வேறு வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. இது அவங்க ஏரியா, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏரியா பக்கம் வரட்டும், அங்கே பார்த்துப்போம். அப்பா என்னப்பா, ஏதோ காலையிலேயே முக்கியமான விஷயமா டவுனுக்கு போறதா சொல்லிட்டு போனீங்க. என்ன விஷயம்? இந்தா பிடி. என்னப்பா இது? பாரு. ஏய் பணம்டா. எதுக்குப்பா இது? கிரவுண்ட் வாங்க பணம் இல்லைன்னு சொன்னேன்ல, அதான். எப்படிப்பா இவ்வளவு பணம்? நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். மூணு லட்ச ரூபா பணம் வேணும்னு தான் கேட்டேன். அவர் இருந்துட்டு 2 லட்ச ரூபா தான் தர முடியும்ட்டாரு. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இந்த வீட்டையும் அடமானம் வச்சுட்டா எப்படிப்பா? தம்பி, என் பையன் ஆசைக்கு முன்னாடி இந்த வீடு ஒண்ணும் எனக்கு முக்கியம் இல்ல. உங்க வயசு பசங்க எல்லாம் இந்த காலத்துல குடியும் கும்மாளமா சுத்திட்டு இருக்கப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறது எனக்கு பெருமையா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமயத்துல உதவி செய்யறது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. முருகா, முருகா. என்னடா? முருகா இருக்கானப்பா? எதுக்குடா? அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் சொல்லி அவன் காலை உடைச்சு அனுப்பிட்டீங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்து கை கால் கூட கழுவல, அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. என்னாச்சுப்பா? எப்படி அடிபட்டுச்சு? அதை கேட்டு என்னடா பண்ண போறேன்? வந்துட்டாங்க பெரிய தியாகி மாதிரி. இனிமே வீட்டு பக்கம் வந்தீங்க மரியாதை கட்டுறோம். போடா. டேய், அவன் எங்கடா போயிருப்பான்? எப்படி அடிபட்டு இருப்பான்? அதெல்லாம் சொல்லவே மாட்டாரே. ஏய், எப்படி ஊந்து கூட ஜிஹெச் தான் சேர்த்துருப்பாங்க. வாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். சரிடா, வாங்க. முருகா, ஏய் முருகா, என்னாச்சுடா? உனக்கு அடிபட்டுச்சுன்னு உங்க அப்பா சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் ஃபாரின் போற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்க அப்பா போய் சொல்லிட்டாருடா. என்ன சொல்ற? ஃபாரின் போறியா? ஆமாண்டா. இடத்த வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் நான் ஃபாரின் போனா 2 மாசம் சம்பளத்தை அட்வான்ஸா இங்கே தரேன்னு சொன்னாரா. வேற வழி தெரியல, அதான் ஒத்துக்கிட்டேன். அதுக்காக எங்க கிட்ட சொல்லாம போறதா? அதுக்கு இல்லடா, நான் ஃபாரின் போற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா
எங்க அப்பா என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்லடா, எங்க நான் உங்ககிட்ட போற விஷயத்த சொன்னா தடுத்துருவீங்கன்னு பயந்துக்கிட்டு தான்டா உங்ககிட்ட சொல்லல. என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மச்சான், உங்க அப்பா எவ்வளவு திட்டியும் ஃபாரினுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிரவுண்ட் வேணுங்கிறதுக்காக இப்படி ஊரை விட்டே போறியாடா? இது பெரிய விஷயமாடா. என் உசுரை கொடுத்தாதான் நம்ம ஊருக்கு கிரவுண்டு கிடைக்குமா? அதை செய்யறதுக்கு நான் தயாரா தான்டா இருக்கிறேன். இந்தாங்கடா, இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்குது. மச்சான், ஏதோ என்னால முடிஞ்சது. நீ கவலைப்படாத மச்சான். நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம ஊர்ல கிரவுண்ட் இருக்கும்டா. இருக்கும். நீ போயிட்டு வா மச்சான். நீ கவலைப்படாத மச்சான். ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வா. விளையாடுறீங்களா? அவன் அந்த இடத்துக்கு 5 லட்சம் கொடுக்குறான், 6 லட்சம் கொடுக்குற கீழே வந்து நிக்கிறான். இப்ப 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு. பார், நான் சொல்றத நல்லா காதல வாங்கிக்கங்க. இன்னும் 4 நாள் தான் டைம் கொடுப்பேன். 3 லட்சத்தோட வந்தாதான் அந்த இடம் உனக்கு கிடைக்கும். இல்லன்னு வச்சுக்க, வேலைக்கிட்ட அந்த இடத்த கொடுத்துருவேன். வாடா, போய் பணத்தோட வாடா. அவனுக்கு பாதி வேலை கொடுத்தா வந்துட்டானு இடம் வாங்க. என்னப்பா பணம் கிடைச்சதா? தரணி, நானும் எங்கெங்க முட்டி மோதி கேட்டு பார்த்துட்டேன். யாருமே பணம் தர மாட்டேன்றாங்க. மண்ணை நம்பி பணத்தை தரேன்றாங்க, ஆனா மனுஷனை நம்பி தர மாட்டேன்றாங்க. என்ன உலகமோ. இப்ப மீதி பணத்துக்கு என்னப்பா பண்றது? டேய், டீ கடை பக்கமா வர்றதே இல்ல. என் மேல எதுவும் கோவமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லண்ணே. அண்ணே, கிரவுண்டு வாங்குறதுக்கு 20,000 பணம் குறையுது. என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் பணம் கிடைக்கல. ஏண்டா டேய், முன்னாடிலாம் எதுக்குனாலும் என்ன தேடி வருவீங்க. இப்ப என்னடானா நான் உங்களை தேடி வந்து கிரவுண்டு பிரச்சனையே கேட்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என் நேரம்டா. இல்லண்ணே, நாங்க கிரிக்கெட் ஆடினாலே உங்களுக்கு பிடிக்காது. இதுல கிரவுண்டுக்காக பணம் கேட்டா நீங்க திட்டுவீங்களோன்னு தான் நாங்க சொல்லல. டேய், நீங்க கிரிக்கெட் ஆடுறதுக்கு தான் திட்டிருக்கேன். கிரவுண்டு வேணாம்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனடா? பெரியவங்க செய்ய வேண்டிய வேலையை சின்ன பசங்களா சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்டா. என்கிட்ட வசதி இருந்தா நானே காசை போட்டு அந்த இடத்த வாங்கி தந்துருவேன்டா. என்கிட்ட இருக்குது இந்த 3000 ரூபாய் தான். இந்த 3000-த்தை 30,000-ஆ மாத்த வழி இருக்கு. அது உங்களால முடியுமா? என்ன சொல்றீங்க? பக்கத்துல இருக்கிற மடப்பட்டுங்கிற ஊர்ல ஒரு கபடி மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 30,000 ரூபாய். இந்த 3000-த்தை போக்குவரத்து செலவுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கும் வச்சுக்குவோம். போய் விளையாடுவோம், கண்டிப்பா ஜெயிப்போம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் நமக்கு தான். உங்க பிரச்சனை தீர்ந்துடும். என்னடா சொல்றீங்க? காமெடி பண்ணாதீங்கண்ணே. கிரிக்கெட் விளையாட நாங்க எப்படி கபடி விளையாட முடியும்? அப்படியே நாங்க கபடி விளையாடினாலும் ஜெயிக்க முடியுமாண்ணே? டேய், ஏன்டா முடியாது? இங்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுடா. முயற்சி பண்ணா எல்லாமே முடியும். எதுவும் சாத்தியம்டா. நம்மால முடியாதுங்கிறத வேற எவனோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உங்களால கண்டிப்பா முடியும்டா. உங்க மேல எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. சரிண்ணே, நீங்க வரோம். இது போதும்டா, நான் ஜெயிக்க வைக்கிறேன். வாங்கடா. தடைகளை துடைத்திட தடைகள் படித்திட போராடு நண்பா நண்பா. கவலைகள் கலங்கிடும், கனவுகள் கணிந்திடும் முன்பாடா என்பா என்பா என்பா. தடைகளை துடைத்திட தடைகள் படித்திட போராடு நண்பா. கவலைகள் கலங்கிடும், கனவுகள் கணிந்திடும் முன்பாடா என்பா. முயற்சிகள் செய்யாமல் முடிவுகள் தெரியாது. மோதிதா பாருடா, உனக்கல்ல யாருடா. வேர்வைகள் சிந்தாமல் வெற்றி உன்னை சேராது. தேடிதா பாருடா, உன்னை போற்றும் ஊருடா. கபடி நீ ஆடுடா, கலங்காமல் ஓடுடா. தடைகளை உடைத்திட தடைகள் படித்திட போராடு நண்பா. கவலை
கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கணிந்திடும் நீவாடா தெம்பா தெம்பா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி உருவாகும் ஜெயிக்கும் வரையில் நீ போடு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி உருவாகும் ஜெயிக்கும் வரையில் நீ போடு காயங்கள் ஆறிடும் மாயங்கள் காட்டிடு முடியாது என்ற மூலையிலே ஒதுங்கி விடாதே நீ சிங்கம் என்ற செய்தி கேடு பதுங்கி விடாதே தடைகளை துடைத்திட தடைகளை பறித்திட போராடு நண்பா கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கலைந்திடும் நீ வாடா தெம்பா 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 தெம்பா. என்ன ஊர் பண்ணீங்க? பண்ருட்டிண்ணே. சரி நோட் பண்ணிக்கிறேன், போய் ரெடியா இருங்க. சரிண்ணே சரிண்ணே. மடப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். என்னப்பா எல்லாரும் கபடி மேட்சுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே, நாங்க எல்லாரும் பாதூர்ல இருந்து வந்திருக்கோம். சரி தம்பி, இங்க என்ன மேட்ச் நடக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு? விசாரிக்கலையா? கபடி மேட்ச் தானே? ஆமா, கபடி மேட்ச் தான் இங்க நடக்கிறது. 50 கிலோ வெயிட் மேட்ச். உங்களை எல்லாம் பார்த்தா 60-70 கிலோக்கு மேல இருப்பீங்க போல இருக்கு. எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்? படிச்ச பிள்ளைங்க தானே நீங்க, நோட்டீஸ் பார்க்கலையா? சாரிண்ணே, சரியா விசாரிக்காம வந்துட்டோம்ண்ணே. நாங்க வர்றோம். சரிப்பா, நல்லது. அண்ணே, என்ன ஏதோ வெயிட் மேட்ச்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. என்ன அது ஒண்ணும் இல்லடா, விளையாட வர்றவங்கள வெயிட் போட்டு பார்ப்பாங்க. 50 கிலோக்குள்ள இருந்தா விளையாட விடுவாங்க. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா 1 கிலோ இருந்தாலும் சரி, முடியாதுன்னு வெளியே அனுப்பிடுவாங்க. இதாண்டா வெயிட் மேட்ச். அண்ணே, இதை நம்பிதானே வந்தோம். இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? அதான்டா எனக்கும் புரியல. தேவையில்லாம உங்களையும் இங்க கூட்டிட்டு வந்து ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி வாங்கடா, முதல்ல எல்லாரும் ஊருக்கு போவோம். வாங்க. அண்ணே, மெயின் ரோட்டுக்கு போகணும். பஸ் இப்போ வருமா? பஸ் வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுமாப்பா. 1 மணி நேரத்துக்கு மேல? ஆமா. கபடி போட்டிக்கு வந்தீங்களா? ஆமாண்ணே. ஏன் ஆடாம ஊருக்கு போறீங்க? நாங்க ஆடலாம்னு தான் வந்தோம். வந்த இடத்துல 50 கிலோ வெயிட் மேட்ச்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க எல்லாம் ஆட முடியாதான். அதான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். தம்பி, வந்துட்டு எதுக்கு வேஸ்டா போறீங்க? பக்கத்து ஊர்லயும் கபடி போட்டி நடக்குது. கபடி போட்டி? ஆமா, எங்க ஊர்ல இருந்து ஒரு டீம் போயிருக்கு. அப்படியா? முதல் பிரைஸ் 20,000 ரூபாய். 20,000-மா? ஆமா. சூப்பர் மச்சான். எந்த ஊர்லனே? கள்ளக்குறிச்சிப்பா. கள்ளக்குறிச்சியா? ஏய் போலாம்டா. சரிண்ணே, நாங்க வர்றோம். சரிப்பா. அண்ணே, என்னாச்சுன்னு ஏன்னு யோசிக்கிறீங்க? வாங்க போலாம்டா. அது ரொம்ப தூரம்டா. நம்ம ஊருக்கு போவோம்டா. அண்ணா 2 மணி நேரத்துல போயிட போறோம். இது போய் தூரம்ன்றீங்க. கேளுடா, அந்த ஊருக்குலாம் வேணாம்டா. வாங்கண்ணே போலாண்ணே, வாங்கண்ணே. டேய், சொன்னா உங்களுக்குலாம் புரியாதடா. இங்க வாங்கடா. டேய், இவ்வளவு நாளா சொல்லக்கூடாதுன்னு தான்டா இருந்தேன். வேற வழியே இல்லடா. இப்ப சொல்றேன்டா. கள்ளக்குறிச்சிக்கு நாம கபடி ஆட போனா பணமா தாண்டா வருவான். என்னன்னு சொல்றீங்க? ஆமாண்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில ஜெமினி கபடி குழுன்னு ஒரு டீம் இருந்துச்சு. இப்ப எப்படி ஜல்லிக்கட்டை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்களோ, அவங்களும் அந்த காலத்திலேயே கபடியை உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க. எங்க கபடி விளையாட போனாலும் அவங்க தோத்ததே கிடையாது. அப்ப
அப்படிப்பட்டவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில நம்ம ஊர் லோக்கல் டீமோட நடந்த ஃபைனல்ல தோத்து போயிட்டாங்க. சாதாரண டீமோட தோத்துட்டோமேன்னு அவமானம் தாங்காம மொத்த பேரும் விஷத்தை குடிச்சு நம்ம ஊர் ஆத்தங்கரையில தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தெரியாத அந்த ஊருக்காரனுங்க அவனுங்க சாவுக்கு நாம தான் காரணம்னு நம்ம மேல கொலை வெறியோட இருக்காங்க. ரெண்டு ஊருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது அங்க கபடி விளையாட போக முடியுமாடா? அப்படியே போனா தான் சும்மா விடுவாங்களா? பேசுங்கடா. என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்க யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. ஆமா, என்னையத்தான் பேச விடுவீங்களாக்கும். கபடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே என்னை கண்டபடி கலாய்ச்சிட்டு ஓடி போயிடுறீங்க. நான் என்ன உங்களை கட்டி வச்சாடா கதை சொல்ல முடியும்? விட்டா மெண்டல் ஆக்கிடுவீங்க. சரி சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்கடா. அண்ணே ஒரு நிமிஷம். என்ன நம்ம பாதூர்னு சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். நம்ம ஏதாவது இந்த விழுப்புரம்னு ஊரு பேரை மாத்தி வச்சுக்கிட்டோம்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுல்லண்ணே. அண்ணே இதுவும் நல்ல ஐடியா தானே, அப்படியே பண்ணிடலாண்ணே. அண்ணே இந்த விஷயம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சுண்ணே, எல்லாரும் மறந்துருப்பாங்கண்ணே. வாங்கண்ணே போலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்டா. உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயுர்மோன் தான்டா நான் பயப்படுறேனே. பயந்தாலே பாதி பழம் போயிடுன்னு சொல்லுவாங்கண்ணே. தைரியமா போலாண்ணே, அதுக்கு மேல ஆகிறத பார்த்து போனேன். அண்ணே யோசிக்காதீங்க, வாங்கடா வாங்கண்ணே. மச்சான் ஒரு பிரச்சனை நடக்காது, கவலையே படாத. அண்ணே இவட்ட கேட்போமா? தம்பி கபடி நடக்கிற இடத்துக்கு எப்படி போகணும்? பக்கத்துல இருக்கு, போங்க. வாங்க. சரிண்ணே. எங்க ஊருக்கு கபடி விளையாட வந்துட்டீங்களா? அண்ணே என்னடா அடுத்த மேட்ச் பாரதிய டீம் கூட சொல்லியிருக்காங்கண்ணே. ஓ அப்படியா, சரி நீ தண்ணி கொண்டு வாப்போ. இந்த கபடி போட்டியானது சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக தலானியினரும் தளபதி அணி ஆடுகளம் நடைபெறும் என்பதில் என்ன லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் கரெக்டா என்ட்ரன்ஸ் லிஸ்ட் கட்டிட்டாங்கல்ல? அண்ணன் கொடுத்த அந்த லிஸ்ட் மட்டும் செக் பண்ணி இந்தாங்க, இதை கொஞ்சம் நீங்க செக் பண்ணுங்க. அண்ணே வணக்கண்ணே. சொல்லுங்கப்பா. நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வர்றோம். எங்கள் டீம் பேர் டோனி கபடி குழு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி எங்கள் டீமை பதிவு பண்ணலாம்னு வந்திருக்கோம்ண்ணே. டீம் எல்லாம் ஃபைனல் பண்ணி முடிஞ்சது, இப்போ வந்துருக்கீங்களா? இல்லைண்ணே, இங்கே மேட்ச் நடக்கிற விஷயம் காலையில் தான் தெரியும். அதான் புறப்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை புரிஞ்சுக்க மாட்டாங்க இருக்க. எதுவும் பண்ண முடியாதுப்பா. ரொம்ப தூரத்துலேருந்து வரோண்ணே, கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏன்ப்பா சொன்னா புரியாது? ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. வந்ததுக்கு மேட்ச் வேணா பார்த்துட்டு போங்க, இல்லைன்னா ஊருக்கு போய் சேருங்க. தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. சரி, ஃபைனல் பண்ண டீம் பேரை சொல்லுங்க. ஒன்று வானவில்லை, செகண்டு பாரதியார், மூணாவது பிஆர்எஸ் அணி. என்னண்ணா எல்லாம் சரியா இருக்கா? மற்ற அணிலாம் ஆர்டர் பண்ணோம்னா. டேய் அந்த பாதூர் ஊருக்காரனுங்க நம்ம ஊர் கபடி விளையாட வந்திருக்கானுங்கடா. இதுக்கு தான்டா இவ்வளவு நாளா காத்திருந்தேன். நீ சொன்ன மாதிரி அவனுங்களை போடுறதுக்கு சரியான நேரம் இதுதான்டா. அது வரானுங்களே, அவனுங்களா பாரு. ஆமாடா, அவங்களே தான்டா. நிறுத்து, நிறுத்துறோம். அண்ணே வாங்கண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் தரணி. ஆமா, நீ என்ன திடீர்னு எங்க ஊர் பக்கம்? இது உங்க ஊரானே? ஆமாம்பா. இல்லண்ணே கபடி போட்டியில கலந்துக்கலாம்னு வந்தோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத தரணி, மேட்ச் நடத்துறதே நாங்க தான். கமிட்டியில சொல்லி சேர்த்துக்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே
சொல்ல மறந்துட்டேன், இவர்தான் சண்முகம் அண்ணன். நான் காலேஜ் படிக்கும் போது கேண்டீன் நடத்திட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. தரணி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீங்க வாங்க. சரிண்ணே, வாங்க. அடுத்த கபடி போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. பெரியவர்களே, மைக்கேல் அனௌன்ஸ் பண்ணது நாளைக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்றதுக்கு தான். திடீர்னு வந்து கிளம்புறேன்றீங்க? இவனோட அப்பா செத்துட்டாங்கண்ணே, இப்பதான் போன் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னே. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. இது அவர் கூப்பிட்டாரு, நீ வாட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கே. நீ பாதூருங்கிற மேட்டர் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லைண்ணே. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது என் ஊர் விழுப்புரம் தானே அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நமக்கு சாதகமா போச்சு. அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்ல, கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். அப்படியாடா? நான் என்னமோ பயந்து. சரிங்க, சரி வா. எப்படி டைம் மாத்தி போட்டாலும் செட் ஆகல. அப்புறம் என்னாச்சு? அதான் யோசிக்கிறோம். அண்ணே, இவங்க எல்லாம் சண்முகண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கண்ணே. உங்களை மேட்ச்ல சேர்த்துக்க சொன்னார்ண்ணே. பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு டீம் வேற போயிட்டானுங்க. என்ன பண்றதுன்னு மண்டே போட்டு குழப்பிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க கூட்டு வந்துட்டீங்க. போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிடுங்க, டீம் பேரையும் பதிஞ்சு விடுங்க. நான் சண்முகண்ணனுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க போய் ஸ்கூல்ல தங்கிக்கீங்க. அண்ணே, என்னடா? அவங்க ஸ்கூல்ல தானே தங்கியிருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். நீ நம்ம பசங்களை மட்டும் வர சொல்லிட்டு நாளைக்கு வந்து பாரு போ. அண்ணே, இந்த மேட்ச்ல கபடி விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. தம்பி, இது கண்ணாம்பூச்சி இல்ல, கபடி. காமெடி பண்ணாம அவனுங்க வர சொல்லு போ. இல்லண்ணே, நல்லா விளையாடுவேண்ணே. டேய், வெறுப்பேத்தாத. நான் காட்டுல இருக்கேன், சொன்னா கேட்க மாட்டேன். அப்படியே விளையாட கிழிச்சிருவியா? அடி வாங்காத, போயிடு. சரிடா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போறேன்னு தெரியல, பயமா இருக்குடா. அண்ணே, அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்கண்ணே. நீங்க முதல்ல அக்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு பாருங்க. நமக்கு நாளைக்கு தானே மேட்ச், நாங்க பாத்துக்கிறோம். பாத்துருங்கடா. சரி சரிண்ணே. தரணி, என்னப்பா தங்குற வசதியெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கும் காரைக்குடி டீமுக்கும் இப்போ மேட்ச் இருக்கு. சீக்கிரம் கிளம்பி கிரவுண்டுக்கு வந்துருங்க. அண்ணே, எங்களுக்கு நாளைக்கு தானே மேட்ச்னு சொன்னாங்க. இல்லப்பா, திடீர்னு ப்ரோக்ராம் மாறி போச்சு, அதான். சரிண்ணே, நாங்க வரோம். சரிப்பா, லேட் பண்ணாதீங்க, வந்துருங்க. டேய், டீ கடைக்கார இல்லாம எப்படி விளையாடுறது? இந்த நேரம் பார்த்து போயிட்டாரடா. டேய், அவரே அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காரு. இப்ப போய் அவரை கூப்பிடுறது சரியா வராதுடா. இந்த ஒரு மேட்ச் தானே, நாமளே சமாளிப்போம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, வாங்க. சரி போலாம், வாங்க போலாம். நமது கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பிஆர்எஸ் அணியினர் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் என்பதை இந்தாங்கப்பா, உங்க ஊர் பேரும் டீம் பேரும் போட்ட பனியன் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இதை போயிட்டு நல்லபடியா விளையாடுங்க. எங்களுக்கு பனியன் இல்லைன்னு உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்பா. நீங்க அவசரத்துல வந்ததுதான் டீ கடைக்காரர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. என்னம்மா, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிங்கண்ணே. உட்காரடி, போலாமா? போலாண்டி. அடுத்ததாக விழுப்புரத்தைச் சேர்ந்த தோனி கபடி குழு அணியினரையும் மற்றும் காரைக்குடி அணியினரையும் ஆடுகளத்தில் இறங்குமாறு தாழ்மையுடன் என்ன பண்றாங்க? புதுசா இருக்கு, இதெல்லாம் டீ கடை நம்மளுக்கு சொல்லி தரவே இல்லடா. கபடி எப்படி இல்லாம பரோட்டா டைட்டா பிடிக்கணும். அப்புறம் அண்ணே, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? நீங்க பண்றதுலாம் வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க டீம் பேரை காரைக்குடி டீம்னு வச்சிருக்கீங்க. நீங்களா யாருன்னு? அது ஒண்ணு இல்ல தம்பி, நாங்கெல்லாம் காரைக்குடி ஹோட்டல்ல வேலை செய்றோம். ஒரு நாள் கூட கபடி விளையாடுறது கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி விளையாட போறோம். இதுல வின் பண்ணி இதுல வர்ற காசை வச்சு ஜாலியா சரக்கடிக்கலாம்னு இருக்கோம். கைய கொடுங்கண்ணே. அண்ணே, உங்க ஹோட்டல் பேரு தான் காரைக்குடின்னு பார்த்தா நீங்களும் இருக்கீங்க. உங்களால ஹோட்டலுக்கு வருமானம் வருதோ இல்லையோ, ஆனா இந்த நாட்டுக்கு வருமானம் இருக்குண்ணே. வரண்ணே.
டேய் அவனுங்களாம் ஹோட்டல்ல வேலை செய்யறவனுங்களாண்டா. அதான் மீந்து போனெல்லாம் தின்னுட்டு நம்மள மிரட்டுற அளவுக்கு இருக்கானுங்க. அசிங்கமா அவனுங்க காலத்துல போய் பூந்து வர. அது சரி, இத்தனை பேர் தான் சுத்தி வளைச்சாங்களே, அது எப்படி ஒருத்தங்கிட்ட கூட மாட்டாம தப்பிச்சு வந்த? எத்தனை ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லு கொடுக்காம ஓடி வந்திருப்பேன். எல்லாம் அந்த ட்ரைனிங் தான். கபடி டேய் ஃப்ரைட் ரைஸ் போறோம்டா. கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இவர்களின் விளையாட்டு மிக 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 நகைச்சுவையாகத்தான் இருக்கும் போல தோன்றுகிறது. யார்பா இங்க மேட்ச் நடத்துது? இங்க வாங்கயா. யாருன்னு நீங்க? என்னாச்சு? எதிர் டீம்காரங்க திருட்டு பசங்கப்பா. இவங்க எல்லாம் எங்கள்ல தான் வேலை பார்த்தானுங்க. இவங்க நம்பி கடை விட்டு போயிருந்தாங்க. இதனால இந்த 50,000 அநியாயமா அடிச்சு போயிட்டாங்க. ஐயோ அப்படியா சொல்றீங்க? ஆமாப்பா. ஐயோ அது வேற ஓட்டானுங்க. காரைக்குடி அணியினர் பாதியிலேயே வெளியேறிவிட்டதால் தோனி கபடி குழு அணியினர் வெற்றி பெற்றதாக என்னப்பா நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி மூட்டை மளிகை சாமான் காய்கறிலாம் வந்துருச்சா? எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டானே. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. ஓ அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே, எதுவும் விசேஷங்களா? இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? நாங்கெல்லாம் வெளியூர்ல போய் கபடி விளையாடும் போது சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். வேற யாரும் இது மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்க பழைய பிளேயர்ஸ் ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி பண்றோம். இந்த காலத்துல கப்பல் நிறைய காசு வச்சிருக்கவங்க கூட அடுத்தவனுக்கு கஞ்சி ஊத்தாம கஞ்சத்தனம் பார்க்கும்போது, இப்படி கபடி பிளேயர்ஸ் நீங்களாம் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறத பார்க்கும்போது தானே தெரியுது உண்மையான தமிழனோட ரத்தத்துல இன்னும் கபடி கலந்து இருக்குன்னு. சொல்லு தரணி. அண்ணே அக்காக்கு இப்ப எப்படின்னா இருக்கு? ஜுரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சரணே, இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நீங்க போனதும் எங்களுக்கு திடீர்னு மேட்ச் வச்சுட்டாங்கண்ணே. என்னாச்சு? ஜெயிச்சிட்டோம்ண்ணே. சூப்பர்ரா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லடா. சரி சரி, நான் வர வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன்டா. வந்துடுறேன். பக்கடா பக்கடா. யோகேஷ் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா, போலீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு ஊர் பக்கம்? கபடி மேட்சுக்காக போலீஸ் டீம் சார்பா வந்திருக்கேன். ஓ, அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்போ மேட்ச்? சாயங்காலண்ணே. சரி, கபடி மேட்ச்ல பாப்போண்ணே. ஓகே ஓகே பார்க்கலாம். மச்சான், எல்லா மேட்சும் இப்படியே ஜெயிச்சிட்டோம்னா ஈஸியா ஃபைனலுக்கு போயிடலாம்ல? கஷ்டப்படாம ஜெயிக்கணும்னு நினைக்காதடா. அதிர்ஷ்டங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு வராது, அதோட இஷ்டத்துக்கு தான் வரும். புரியுதா? ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. நீங்க என்னங்க இந்த ஊர் பக்கம்? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஓ சாரிங்க, உங்க ஊர் கள்ளக்குறிச்சின்னு சொல்லிருந்தீங்கல்ல, மறந்துட்டேன். நாங்களாம் உங்க ஊருக்கு கபடி மேட்ச் விளையாட வந்திருக்கோம். நீங்க கிரிக்கெட் தானே விளையாடுவீங்க? இல்லங்க, நாங்க கபடியும் விளையாடுவோம். காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். சரிங்க. ஏய் செட் ஆயிடுச்சு போல. சீக்கிரம் உட்காரு. போலாமா? சரி போடி, வரேன். சரிங்க. மச்சான், நம்ம ஊர்ல தான் லவ் சொல்லாம மிஸ் பண்ணிட்டா. இந்த ஊர்ல அது கண்டிப்பா லவ் சொல்லிடுறா. ஓகேவா? இல்லடா மச்சான், நான் அவகிட்ட என் லவ் சொல்ல போறது இல்லடா. ஏண்டா? டேய், நான் என் லவ் சொல்ல போய் அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கபடி ஆட முடியாம போயிடும். நமக்கு இப்போ கிரவுண்டு தாண்டா முக்கியம். என்னடா இதுக்கு போய் இவ்வளவு தூரம் வர வேண்டியதா இருக்கு? ஆமாண்டா, அவனுக்கு வேற வெயிட் சீக்கிரமா போண்டா.
கபடி குழு அணியினர் எவ்வளவு நேரம் தான் அவனுக்கு பாத்ரூம் போவானுங்க? அதை விடுங்கடா. ஏதோ நம்ம கூட நமிதா டீம் மோத போகுதுன்னு சொன்னாங்களே, எல்லாம் வயசு பொண்ணுங்களா இருக்குமோ? வந்த வேலையை பாடுறா. வரட்டும், ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணிடுறேன். மச்சான் நீ சொல்ற மாதிரியே வயசு பொண்ணுங்க தான்டா. ஏண்டா பூரா வயசான கட்டைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, வயசு பொண்ணுங்கிற உன் கண்ணு காலரக வந்து தொலைச்சா ஏமாந்தீங்களா? லூஸ். என்னடா ஆச்சு? யாரா அவன்? பக்கத்துல ஏதாவது இரும்பு இருக்கான்னு பாருடா. சட்டை முடிச்ச வகுப்பு அந்த நேரம் பார்த்து வந்துருச்சுடா. இல்லன்னா 2 பேரை காலி பண்ணிருப்பேன்டா. அவனுங்களை எப்படி போட ட்ரை பண்ணாலும் மிஸ் ஆயிட்டே இருக்கானுங்க. அவங்க ஊரை விட்டு போறதுக்குள்ளார ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். டேய் இவ்வளவு நேரம் என்னடா பண்ணீங்க? ஏடா லேட்டு? இல்லடா வர வல்ல ஒரு சின்ன பிரச்சனை அதான். சரி குறா. நமிதா டீம் சொன்னாங்க, இவ்வளவு ஒண்ணு பண்றானுங்க. அதுக்கேண்டா இவ்வளவு பதட்டப்படுறேன்? அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். அவனுங்க நமிதாவோட தீவிர ஃபேன்ஸ். இப்படிதான் எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணுவாங்க. இப்ப இவனுக்கு ஒரு தான் மோத போறோம். சரியா? எதிர்த்து விளையாடுவார்கள். அந்த பக்கம் பாரு. போட்டி இரு அணிகளுக்கும் ஒரு வாழ்வா சாவா அவுட். போடா பாத்து போடா. அடிச்சுடா சீக்கிரம். ஒரு புள்ளி வானவில் அணியினர் 13 புள்ளிகளை பெற்று மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறார்கள். 1 புள்ளிகளை மட்டுமே பெற்ற தோனி கபடி குழு அணியினர் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் 13 புள்ளிகளை தாண்டி ஒரு அணி வெற்றி பெறுவது என்பது மிகவும் சிரமம். தோனி கபடி குழுவின் கேப்டன் யோசிப்பதை பார்த்தால் தங்களது கூடாரத்தை காலி செய்து கொண்டு உடனே ஊருக்கு கிளம்பி விடுவார் போல் தோன்றுகிறது.
நல்ல விளையாட மச்சான். நீ மட்டும் ஜெயிக்க வைக்கலன்னு வச்சுக்க, எல்லாரும் ஊருக்கு தாண்டா போயிருக்கணும். இப்போதைக்கு இதை விட்டா வேற வழியே இல்லடா. ஊருக்கு போய் மறுபடியும் பணத்துக்குள்ள எவ்வளோன்னு அலைஞ்சிருக்கோம். தோத்துருந்தோம் டீ கடைக்காரர் பதிலே சொல்லிக்க முடியாதா? இல்லடா மச்சான், எங்க நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி நடந்துருமோங்கிற பயமும் நம்ம ஊருக்கு கிரவுண்ட் வேணுங்கிற வெறியும் தாண்டா என்ன இந்த மாதிரி ஆட வச்சது. மச்சான், நீங்களும் வர மேட்ச்ல எல்லாம் கொஞ்சம் வெறியோட ஆடுங்கடா. அப்பதான் நம்ம நினைச்சபடி எல்லாம் நடக்கும். சரி மச்சான், கிளம்பலாம். சரி சரி வாங்கடா. தரணி, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? அதான் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்ல, அடுத்த மேட்சும் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். சரி வா சாப்பிட போலாம். எனக்கு பசிக்கலடா. அந்த பொண்ணோட ஊருக்கு வந்திருக்கோம். நேத்து பார்த்தப்ப கூட சரியா பேசல. சரி இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவான்னு எதிர்பார்த்தேன். அவ எதுவுமே பேசாம போயிட்டா. ஏன்னே தெரியலடா. அதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டேய், இதுக்காடா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நமக்கு இருக்க பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை உனக்கு ரொம்ப தேவையா? விட்டுட்டு வந்த வேலையை பாடுறா. டேய் மாப்பிள, பொண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணுக்கு நம்ம எந்த ஊர்னு நல்லாவே தெரியும். இந்த ஊருக்குள்ள யார்கிட்ட சொல்லிட்டா நம்ம எல்லாரும் மாட்டிக்க மாட்டோமாடா? டேய், இது யாருமே யோசிக்கலையாடா? சரி, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. நம்ம பசங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேணாம், புரியுதா? நான் எங்கன்னு கேட்டாங்கன்னா சண்முகம் நான் பார்க்க போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. பேசிட்டு வருதுடா, வாங்கடா. உன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கம். இந்த விஷயம் மட்டும் பப்ளிக் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்ம ஊர் மானமே கப்பலே ஏறிடும். யாரு ஃபைனல்ல விளையாடுறதுன்னு கமிட்டியில முடிவு பண்ணி சொல்றோம். போய் வெயிட் பண்ணுங்க. கமிட்டியெல்லாம் கொஞ்சம் வர சொல்லுப்பா. விழா குழுவினர் இந்த போட்டியின் முடிவை பற்றி தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதால் காவல்துறை அணியினரை வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள். நம்ம ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம். எப்படியும் போலீஸ் டீம் தான் ஜெயிச்சதா அறிவிக்கிறாங்க. அந்த போலீஸ் டீம் வெளியேற்றியாச்சு. நாளைக்கு ஃபைனல்ல எங்க ஊர் டீம் கூட நீங்க தான் மோத போறீங்க. ரெடியாகி வந்துருங்க. சரிங்க. உங்களுக்குலாம் திறமை இருக்கோ இல்லையோ, அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அதிர்ஷ்டம் எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காதுடா. அதனால நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ல திறமையோட முழு முயற்சியோட நாம ஜெயிக்கணும். என்ன லோகேஷ் இப்படி பண்ணிட்ட? அவனை எப்படியா போட்டலாம் தானே பார்த்தேன். கடைசி நேரத்துல கை தவறிய அம்பையர் கால்ல பட்டுருச்சுன. அவனுக்கு எப்படியா இருந்தாலும் இந்த மண்ணில தான் சாவு. ஏய், வேலைலாம் ஒழுங்கா நடக்குதாடா? நல்லபடியா போயிட்டு இருக்குனே. ராமசாமி, நான் ரொம்ப தூரம். அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, அந்த பாதூர் இருக்கிற கிரவுண்ட் ஒன்று பார்த்தனே, நல்லா இருக்குண்ணே. அது என்ன எதுன்னு பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் முடிச்சிடலானே. பார்ட்டி வெயிட்டுங்கண்ணே, நல்ல பார்ட்டினே. ஏய், அந்த பாதூர் பசங்களுக்கு 10 நாள் டைம் கொடுத்தோமே, என்னையோட முடியுது? நாளையோட முடியுதுண்ணே. என்னன்னு யோசிக்கிறீங்க? அண்ணே அந்த பசங்களாம் நம்ம வேலைக்கு ஆகணே. என்ன எதுன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே, சீக்கிரம் முடிச்சிடலாம். சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ, நான் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்துருக்கான். நான் 2 நாள் வெயிட் பண்றதா வெயிட் பண்ணு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. சரிண்ணே, இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைண்ணே. என்ன எதுன்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாப்பா. எவ்வளோ ஆச்சுண்ணே? 15 ரூபாப்பா. 3 டீம் 30 ரூபா ஆச்சானே? இல்லப்பா, எங்க ஊர்ல கபடி பிளேயர்ஸ்க்கெல்லாம் பாதி ரேட் தான்ப்பா. என்னென்ன சொல்றீங்க? நேத்து என்னடான்னா இங்க இருக்கிற எல்லா கபடி பிளேயர்ஸ்க்கும் ஊர்க்காரங்க ஒன்னா சேர்ந்து சாப்பாடு போடுறாங்க. நீங்க என்னடான்னா இந்த டீயை பாதி விலைக்கு கொடுக்குறீங்க. அந்த அளவுக்கு கபடி நீங்க எல்லாரும் நேசிக்கிறீங்களானே? ஆமாப்பா, இந்த கபடி நம்ம மண்ணோட விளையாட்டு, தமிழனோட பாரம்பரிய விளையாட்டு. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல ஜல்லிக்கட்டுக்கு விளையாட போறவங்க கூட கபடியை ஒரு முறை விளையாட்டு தான் போவாங்களாம். அப்படிப்பட்ட வீர விளையாட்டை விட்டுட்டு கோடி கோடியா வருமானம் வருதுங்கிறதுனால ஏதோ ஒரு விளையாட்டை இன்னைக்கு தள்ள தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கபடியை திட்டமிட்டு இன்னைக்கு எல்லாரும் அழிச்சிட்டு இருக்காங்கப்பா. ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப ஏதோ உங்களை மாதிரி பசங்க விளையாடுறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி உங்களுக்கு கம்மி விலையில கொடுத்து கபடியை ஊக்குவிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு உதவி பண்றதுனால கபடியை ஊக்குவிக்கிற மாதிரி அடிச்சு தமிழங்கிற உணர்வையும் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுப்பா. அதனால நாம ஒரு தமிழனா இந்த கபடியை அழியாம பாத்துக்கணும்பா. தமிழர்களுடைய பல கலைகள் அழிஞ்சிட்டு வர அந்த காலத்துல இன்னும் அழியாம இருக்கிறது இந்த கபடி ஒண்ணுதான்பா. உங்க அடுத்த தலைமுறைக்கும் இந்த கபடியை நீங்க கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி வரம்பா. சரிங்கண்ணே. என்ன காசு, திடீர்னு அண்ணனை பார்க்க வந்திருக்கா? ஒருத்தனை போடணுண்ணே, அதான் வந்தேன். சரி, போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கியா? அப்படியா? எடு. எந்த ஊர் பையன்? ஊர் பாதூர்ண்ணே. இப்ப கபடி விளையாட வந்திருக்கான். எங்க ஊர்ல தான் தங்கி இருக்கான். அப்படியா? ஆமாண்ணே. அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கியா? இருக்கு. கொடு.
பார்த்துட்டீங்கல்ல, இவன் செத்துட்டான்னு நினைச்சீங்க, நான் போட்டுதான். சரி அப்புறம் வரேன். சரிண்ணா. டேய் நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இல்லடா பனியன் காய லேட் ஆயிடுச்சு அதான். டேய் இன்னைக்கு ஃபைனல் மேட்ச்ரா. கிரவுண்டுக்கு சீக்கிரமா போலன்னா டீ கடைக்காரன் திட்டுவாரு. எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல. சரி நான் முதல்ல போறேன், நீங்க சீக்கிரமா வந்து சேருங்க. என்ன? சரிடா, லேட் பண்ணாதீங்கடா. ஒரு நிமிஷம் ரெடி டைம் ஆச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சு இதுக்கு? கொஞ்சம் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி பாரு. என்னாச்சு? அது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி நான் பாக்குறேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்ஸ்ங்க. சரிங்க வரேன். ஓகே. ஹலோ, ஒரு நிமிஷம். இவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா, இந்த கேர்ள்ஸ்ல ஒருத்தரோட லவ் ஒரு பொண்ணு ஏத்துக்கலனா என்னென்னமோ பிரச்சனை பண்றாங்க. ஆனா நீங்க இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறீங்க. உங்களுக்கு இவ மேல கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? சே இவங்க மேல எனக்கு எதுக்குங்க கோவம் வரணும் சொல்லுங்க? அவங்களோட விருப்பத்தை அவங்க சொன்னாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வமான விஷயங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுனால நான் வெறுக்க முடியுமா? இல்ல என்ன லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண முடியுமா? நம்ம மனசை புரிஞ்சுக்கலனாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தாங்க உண்மையான லவ். எப்போ இவங்க அம்மா அண்ணன் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்களோ அப்பவே இவங்க மேல இருந்த மரியாதை எனக்கு இன்னும் கூடிருச்சுங்க. ஏற்கனவே இவங்க எனக்கு பிடிக்கும், இப்ப இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரிங்க, எனக்கு கபடி மேட்ச்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன், நீங்க பாத்துக்கோங்க. அண்ணே நீங்க தானே தரணி? ஆமா நான் தாங்க தரணி. அண்ணே சண்முகன் அவனை கூட்டு வர சொன்னாருண்ணே. இல்ல நான் கபடி மேட்ச்க்கு போயிட்டு இருக்கேன். அது சம்பந்தமா பேச தானே கூட்டு வர சொன்னாரு. சரி ஓகே வாங்க போலாம். வந்துட்டீங்களாடா? டேய் இது ஃபைனல் மேட்ச்ரா, ரொம்ப கவனமா ஆடணும், புரியுதா? சரி தரணிங்கடா, என்னது இன்னும் வரலையா? டேய் நான் இங்க தானடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இன்னும் வரவே இல்லையடா. எங்களுக்கு முன்னாடியே போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். தெரியலடா. சரி சரி எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பான், வந்துடுவான் 10 நிமிஷத்துல. நீங்க வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். சரிண்ணா. நமக்கு முன்னாடியே கிரவுண்டுக்கு போட்டு போனான், எங்கடா போயிருப்பான்? அப்படியே வெட்டி முடிக்கிற மாதிரி அவ்வளவு அர்ஜென்ட்டா கிளம்பி போனான். எங்க போயிருக்கான்னு தெரியல. இவெல்லாம் ஒரு ஆள்னு இவனை நம்பி வந்தோம் பாரு, எல்லாம் நம்மள சொல்லணும். ரெடி ஆகுங்கடா, மேட்ச் இன்னும் 10 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம்டா. என்னடா அவன் இன்னும் வரலையா? டேய் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இன்னும் வரலைன்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிறதுலே அவன் தான் சுமாரா ஆடுவான், நீங்க என்ன விளையாடி கிழிச்சிருவீங்க. ஏண்டா போய் தேடிடுவேனா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையடா. போய் நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கானு.